மதுரை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியே சொல்றாருங்க, கஞ்சா வியாபாரம் என்பது காவல்துறையினருக்கு தெரியாமல் தமிழகத்தில் நடக்க முடியாது. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒரு பக்கம் ஜாஃபர் சாதிக்கு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா ராமநாதபுரத்தில் 2 பேரை கஞ்சாவுக்காக கைது செய்யறாங்க. பார்த்தா அவங்க திமுக காரங்களா இருக்காங்க. எனக்கு என்னன்னா ஆச்சரியமா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தல்ல கைது செய்யப்படுற எல்லாருமே திமுக சார்ந்தவங்களா இருக்காங்க. அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு குற்றச்சாட்டை வச்சிடலாம், திமுக அரசு போதைப் பொருள் கடத்துது. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இன்னைக்கு வந்து சொல்கிறேன், சுசித்ரான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சொல்லுது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய கதாநாயகர்களையும் சொல்லுது எல்லாரும் கொக்கைன் சாப்பிட்றாங்கன்னு குற்றச்சாட்டை முன் வைக்குதுங்க. பொது வெளியில் யூடியூப் சேனல்ஸில் உட்காந்து பேசுது. கமலஹாசன் கொக்கைன் யூஸ் பண்ணுறாரு, விஜய் யூஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து யுவன் சங்கர் ராஜா யூஸ் பண்ணுறாரு, சிம்பு யூஸ் பண்ணுறாரு, தனுஷ் யூஸ் பண்ணுறாரு, பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸு சங்கீதா யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ரேயா வந்து யூஸ் பண்ணுறாங்க, த்ரிஷா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் அந்த பொண்ணு வந்து குற்றச்சாட்டு சொல்லுது. ஆனால் இது வரைக்கும் கமலஹாசன் வந்து அந்த பொண்ணு மேலே வந்து நடவடிக்கை எடுத்தாரா? அவதூறாக சொல்கிறாங்கன்னு கேட்டாரா? கேட்கல. விஜய் கேட்டாரா? கேட்கல. ஏன் த்ரிஷா வந்து அவதூறு வழக்கு போட்டாங்களா? இப்படி வந்து மன்சூர் அலிகான் பேசிட்டான்னு அவ்வளவு கொந்தளிச்சவங்க, அதை விட மோசமாக ஒரு ஒழுங்கினமான ஒரு செயல்பாடாக நீங்கள் செயல்படுறீங்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சுட்டு உட்காந்துருக்க ஒரு பொண்ணு, அது மேலே யாருமே நடவடிக்கை எடுக்கல. அப்போ என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ரொம்ப தாராளமாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, மொத்தத்துக்கு தமிழ்நாடு அரசு போதைப் பொருள் வியாபாரம் பண்ணுது, போதைப் பொருளை அங்கீகரிக்குது, கஞ்சா வியாபாரத்தை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். வட மாநிலங்களில் தான் இது போல கஞ்சாலாம் ஈஸியாக கிடைக்கிறதா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அப்படி இருக்கு. போக இது வட மாநிலம் போல தமிழ்நாடு ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிகம் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிற, போதைப் பொருள் குற்றங்கள் நடக்கிற மாநிலம் கேரளா. 2வது இடத்துல மகாராஷ்டிராவும், உத்தரப்பிரதேசம் 3வது இடத்துலையும் இருக்குது. 4வது இடத்துல பஞ்சாப் இருக்குது. இப்போ 5வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இது நான் சொல்லலை, இது வந்து ஊடகங்கள் முன்வைக்கிற கருத்து. 100% நீங்கள் வந்து கஞ்சா விற்கிறதையும் போதைப் பொருள்கள் விற்கிறதையும் இப்படி நீங்கள் அனுமதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷர்மா நாத் ஐபிஎஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இங்கே வந்து சிம்மியா நகரில் ஒரு 3 நைஜீரியன்ஸை கைது பண்ணார். அவங்க வந்து கொக்கைன் வச்சுருந்தாங்க, பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான கொக்கைன் வச்சுருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த கொக்கைன் எல்லாமே நாங்கள் சினிமாவில் தான் வந்து வியாபாரம் பண்ணோம், நாங்கள் வந்து சினிமா துணை நடிகர்னு உள்ளே போயிட்டு நாங்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுகளுக்கு நாங்கள் வியாபாரம் பண்ணோன்னு. ஆனால் உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அவரை மேலே வந்து நடவடிக்கை, அந்த நைஜீரியன்ஸ் யாரெல்லாம் சுட்டி காட்டுறாங்கன்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த ஆஃபீஸரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த அரசு என்ன செய்யுது? அந்த போதைப் பொருளை ஒழிக்கணுங்கிற நோக்கம் வந்து அரசுக்கு இல்லைங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுதா? அதைத்தான் வந்து நாங்கள் சொல்கிறோம். இந்த அரசு ஒரு போதைப் பொருளை முன்னிறுத்துகிற அரசு. இப்போ பாருங்கள், சாராய கடையில் ஒரு சரக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த சரக்குக்கு பேர் வீரன். அந்த வீரன் சரக்குக்கு ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா? குறைஞ்ச விலை, நிறைஞ்ச போதை, என்ன புதிய உதயம் வீரன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் காசுக்கு வாங்கி நல்ல நிறைய போதையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் அம்மா, பெரியம்மா, சின்னம்மா, அத்தைமாரு தாலியை அறுக்கணும்னு ஒரு அரசு நினைக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அரசு போதைப் பொருளை வியாபாரம் செய்கிற அரசுன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், எந்த திட்டத்தை உங்களுக்கு வீரன் கொண்டு வந்தேன்னு உங்களால் நெஞ்ச நிமிர்த்தி சொல்ல முடியும்? நாங்கள் தான் குறைஞ்ச விலைக்கு சரக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா நாளைக்கு? நான் கேட்குறேன், உங்களுக்கு வேறு வார்த்தையே கிடையாதா? வீரன்கிற வார்த்தை தான் தெரியுதா உங்களுக்கு? தமிழனுடைய அறம் அது. காதலும் வீரமும் 2 கண்கள் அப்படிங்கிற தமிழனுடைய அறத்தை கொண்டாந்து நீங்கள் சாராயத்துக்கு நீங்கள் பேர் வச்சு வீரன்னு சொன்னால், நாளைக்கு ஒருத்தன் சொல்கிறான் எங்கள் அப்பா ஒரு பெரிய வீரன் அப்படின்னு சொன்னால், அவன் என்ன நினைப்பான்? எதிர்கால தலைமுறை எங்கள் அப்பா ஒரு மோசமான குடிகாரன் நினைப்பான்னு நினைக்க மாட்டானா? நீங்கள் வச்சுக்குங்களேன், சரக்குக்கு பேர் கனிமொழின்னு வைங்களேன், சரக்குக்கு பேர் வந்து ஸ்டாலின் அப்படின்னு வைங்களேன், சரக்குக்கு பேர் உதயநிதி ஸ்டாலின் வைங்களேன், மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு. திராவிடன் அப்படின்னு சரக்குக்கு பேர் வைங்களேன். அது என்ன? தமிழ் எழுத்தை, தமிழனுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை கொச்சப்படுத்துறது மாதிரி, எங்களுடைய அகநானூறு சொல்லுகிற கருத்தை கேவலப்படுத்துறது மாதிரி எதுக்கு வந்து வீரன்னு பேர் வைக்கிறீங்க? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த அரசு என்பது போதைப் பொருள் விற்கிற அரசு, இந்த அரசு போதைப் பொருள் வியாபாரம் செய்கிற அரசுன்னு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் விமர்சிப்பதற்கு அதுதான் காரணம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.